ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண் ஜெயசேகரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சபாநாயகரிடம் கையளிக்கும் நடவடிக்கை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வரல்ல துப்பாக்கிச் சூட்டுடன் தொடர்புடைய 3 கைது. ஜேவிபியின் சோசலிச இளைஞர் சங்கத்தின் பணைய கைதியாகியுள்ள இளைஞர் கழகங்கள் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. நமது வரலாற்று பாரம்பரியத்தை பாதுகாப்பதில் நாம் தோல்வியடைந்துள்ளோம். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவிப்பு. உள்நாட்டுச் செய்திகள். பொரல்ல சாஸ்புர சிறிசர உயன அடுக்குமாடி குடியிருப்புக்கு அருகில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்கு உதவிய மற்றும் உடந்தையாக இருந்த 3 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். கைதானவர்கள் பொரல்ல மற்றும் தெமுட்டகுடவைச் சேர்ந்த 24, 25 மற்றும் 40 வயதானவர்கள் என போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கிச்சூட்டுக்கு உதவிய மற்றும் உடந்தையாக இருந்த ஒரு சந்தேக நபர் முன்னதாக போலீசாரால் கைது செய்யப்பட்டார். தற்போது அவர் 3 நாள் தடுப்பு காவலில் விசாரிக்கப்படுகிறார். கடந்த 7ஆம் தேதி இரவு மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த 2 நபர்கள் துப்பாக்கிச்சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றதுடன் இதில் காயமடைந்த 5 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இருப்பினும் அவர்களில் 2 தற்போது உயிரிழந்த நிலையில் மேலும் 3 கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் தொடர்பாக சுமார் 10 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பொரல்ல சிறிசர உயன மைதானத்தில் கடந்த 7ஆம் தேதி இரவு நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த மற்றொரு இளைஞரும் உயிரிழந்தார். அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இறந்தவர் 23 வயதான இளைஞர் என போலீசார் தெரிவித்தனர். அதன்படி இந்த சம்பவத்தில் இதுவரை 2 பேர் உயிரிழந்தனர். கண்டியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ தலதா மாளிகை மற்றும் 4 மகா தேவாலயங்களில் ஆண்டுதோறும் நடைபெறும் எசல மகா பெரேர பண்டைய சடங்குகளுக்கு முக்கியத்துவம் அளித்து சிறப்பான முறையில் நிறைவடைந்ததாக தெரியப்படுத்தும் ஆவணத்தை தியவடன நிலைமை பிரதீப் நிலங்க தேலே நேற்று முன்தின மாலை கண்டியில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் வழங்கினார். ஊர்வலமாக ஜனாதிபதி மாளிகைக்கு வருகை தந்த தலதா மாளிகை தியவடன நிலைமை பிரதீப் நிலங்க தேலே உள்ளிட்ட 4 மகா தேவாலயங்கள் மற்றும் வெளியூர் தேவாலயங்களின் நிலைமைகளுடன் இணைந்து பாரம்பரியத்தின்படி ஜனாதிபதிக்கு அந்த ஆவணத்தை கையளித்தனர். இந்நிகழ்வை குறிக்கும் வகையில் ஜனாதிபதி மாளிகை வளாகத்தில் ஜனாதிபதி மரக்கன்றொன்றை நட்டார். இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதியும் நிலைமைகளும் நீண்டகால பாரம்பரியத்தின்படி குழு புகைப்படம் பிடிக்கும் நிகழ்வில் இணைந்தனர். பெரஹேராவில் பங்கேற்ற கலைஞர்களுக்கு ஜனாதிபதி பரிசில்களையும் விருதுகளையும் வழங்கி வைத்தார். வெளி தேவாலயங்களுக்கு எசல பெரேர நிதியத்தினால் வழங்கப்படும் நிதி உதவியையும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கரங்களினால் வழங்கி வைக்கப்பட்டதோடு மத்திய மாகாண கலாச்சார அமைச்சினால் துவக்கப்பட்ட புனித தலதா கலாச்சாரம் என்ற நூலின் 20வது தொகுதி ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டது. இலங்கை மக்கள் பௌத்த கலாச்சாரத்துடன் கட்டமைக்கப்பட்ட ஒரு சிறந்த பாரம்பரியத்தை கொண்டுள்ளனர். அதை கைவிட முடியாது. அதை பாதுகாத்து வளர்க்க வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சுட்டிக்காட்டினார். அந்த பாரம்பரியத்தில் மிக முக்கியமான நிகழ்வாக ஸ்ரீ தலதா கலாச்சாரம் கருதப்படுகிறது என்றும் கூறினார். உலகிற்கு வெற்றிகளை கொண்டு வந்த 20ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட புதிய மாற்றத்தை நாடென்ற வகையில் நாம் உள்வாங்க முடிந்ததா என்று மீண்டும் நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும் என்றும் நமக்கு பின்னால் இருந்த பல நாடுகள் 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் அந்த நூற்றாண்டின் வெற்றிகளை தங்கள் சொந்த நாடுகளுக்கு விரைவாக பெற்று தந்தன என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அதன்படி உலகின் எதிர்காலத்தை கைப்பற்றவும் சில சமயங்களில் நமது வரலாற்று பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் நாம் தோல்வியடைந்துள்ளோம். நமது தனித்துவமான எதிர்காலத்தையும் வளர்ச்சி பாதையையும் எவ்வாறு தேர்ந்தெடுப்பது என்ற சவால் மற்றும் கருத்தாடல் இன்று நம் முன் உள்ளது என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். நமது தனித்துவமான பயணத்தை கண்டுபிடிப்பதிலும் நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிப்பதிலும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் சாதனைகள் மற்றும் வரலாற்று பாரம்பரியத்தையும் உள்வாங்க வேண்டும் என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இந்த தலதா பெரேர விழா ஒரு புதிய தேசத்தை கட்டியெழுப்புவதில் ஒரு மைல்கல் என்றும் அத்தகைய கலாச்சார விழாவுடன் நாட்டின் எதிர்காலத்திற்கு ஒரு ஈர்ப்பாக பொதுமக்களிடம் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி கூறினார்.
உலக ஆதிவாசிகள் தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தேசிய வைபவம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்று முன்தினம் தம்பான ஆதிவாசி அருங்காட்சியக வளாகத்தில் இடம்பெற்றது. இலங்கையின் பிரதான ஆதிவாசி தலைவரான விஸ்வகீர்த்தி வனஸ்பதி ஊருவரிகே வன்னிலயத்தோ 1996 ஆண்டு ஜெனீவாவில் நடந்த ஆதிவாசிகள் மாநாட்டில் கலந்து கொண்ட போது உலக ஆதிவாசிகள் தின வைபவத்தை இலங்கையில் கொண்டாடுவது குறித்து கருத்தாடல் ஆரம்பமாகியதுடன் அதன்படி இலங்கையின் முதல் தேசிய ஆதிவாசிகள் தின கொண்டாட்டம் 1999 ஆண்டு கொழும்பு விஹாரமாதேவி பூங்காவில் இடம்பெற்றது. இந்த முறையும் பல்வேறு அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து தேசிய ஆதிவாசிகள் தின கொண்டாட்டத்தை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்ததுடன் அமைதி மற்றும் சுபிட்சத்திற்கான ஆசீர்வதிக்கப்பட்ட பாரம்பரிய கேரி கொர்ஹா சம்பிரதாயம் உட்பட ஆதிவாசிகளின் தனித்துவமான பல்வேறு கலாச்சார அம்சங்களுடன் இந்த நிகழ்வு வண்ணமயமாக இருந்தது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னாள் ஆதிவாசிகள் தலைவர் ஊருவரிகே திசாஹாமியின் உருவச்சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தியதோடு இந்த வைபவம் தொடங்கியதுடன் அருங்காட்சியக வளாகத்தில் ஜனாதிபதி வெள்ளை சந்தன செடியையும் நட்டார். இலங்கையின் பிரதான ஆதிவாசி தலைவரான விஸ்வகீர்த்தி ஸ்ரீ வனஸ்பதி ஊருவரிகே வன்னியலத்தோ ஆதிவாசியினரின் பிரச்சினைகள் அடங்கிய ஒரு மகஜர் ஒன்றை ஜனாதிபதியிடம் கையளித்ததுடன் நினைவு பரிசொன்றையும் வழங்கி வைத்தார். அனுரகுமார திசாநாயக்கவினால் ஆதிவாசியின் தலைவருக்கு அன்பளிப்பு வழங்கி வைக்கப்பட்டது. ஆதிவாசியின சமூகத்தினரின் உற்பத்தி பொருட்களை காட்சிப்படுத்தல் மற்றும் விற்பனை செய்வதற்காக விற்பனை கூடங்கள் நிர்மாணிக்க ஆரம்பித்தல் மற்றும் பாரம்பரிய அறிவு மற்றும் தேசிய வளங்களை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் இலங்கையில் முதல் ஆதிவாசி மூலிகை சவர்க்காரம் கைரி அறிமுகப்படுத்தப்பட்டதுடன் ஆயுர்வேத சவர்க்கார தயாரிப்பு பயிற்சியை நிறைவு செய்த ஆதிவாசியின் பெண்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவலக அமைச்சர் கலாநிதி இனிதும சுனில் செனவி உள்ளிட்ட அமைச்சர்கள் அரசு அதிகாரிகள் இலங்கை மற்றும் மாலைத்தீவுக்கான கனடிய உயர்ஸ்தானிகர் எரிக் வால்ஸ் உட்பட கனடிய உயர்ஸ்தானிகர் ஆலய அதிகாரிகள் மற்றும் அதிதிகள் பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். கண்டி வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ தலதா மாளிகையின் நடைபெற்று வந்த வருடாந்த எசல் ஹெரஹெரவின் நிறைவு நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று முன்தினம் மல்வத்து மற்றும் அஸ்கிரிய தரப்பு மாநாயக்க தேரர்களை சந்தித்து ஆசிகளை பெற்றார். முதலில் மல்வத்து மகாவியாரைக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி மல்வத்து மாநாயக்க தேரர் வணக்கத்திற்குரிய திப்பட்டுவாவி ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்து ஆசீர்வாதங்களை பெற்றதுடன் சிறு கலந்துரையாடலிலும் ஈடுபட்டார். பின்னர் அஸ்கிரிய மகாவியாரைக்கு சென்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அஸ்கிரிய தரப்பின் மாநாயக்கர் வணக்கத்திற்குரிய வரகாகுடு ஸ்ரீ ஞானரத்ன தேரரை சந்தித்து நலம் விசாரித்ததுடன் சிறு உரையாடலிலும் ஈடுபட்டார். நீண்ட காலமாக நமது நாட்டின் இளைஞர் யுவதிகளுக்கு இனம் மதம் சாதி வர்க்கம் மற்றும் கட்சி ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் உரிய பிரதிநிதித்துவத்தை பெற்றுத்தந்த இளைஞர் கழகங்கள் இப்போது முழுமையாக அரசியல் மயமாக்கப்பட்டு தற்போதைய அரசாங்கத்தின் பகடைக்காயாக மாற்றப்பட்டு ஜேவிபியின் அரசியல் பிடியின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். சிட்டிசன் விசன் வேலை திட்டத்தின் கீழ் நேற்று இளைஞர் சம்மேளன உறுப்பினர்களுடன் நடைபெற்ற சந்திப்பின் போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். இளைஞர் கழகங்கள் சோசியலிச இளைஞர் சங்கம் என்ற அரசியல் அமைப்பின் பணைய கைதியாக மாறிவிட்டது. பிரதேச மட்டம் மாவட்ட மட்டம் மற்றும் தேசிய மட்டம் என்ற அடிப்படையில் செயற்பட்ட இளைஞர் சம்மேளனங்கள் இன்று இளைஞர் யுவதிகளின் ஆற்றல் திறமைக்கு இடம் கொடுக்காமல் ஜேவிபியின் ஆதிக்கத்திற்குட்பட்டுள்ளன. நியமிக்கப்பட உள்ள தேசிய இளைஞர் சம்மேளன தெருவில் ஆளும் தரப்பினரின் அரசியல் ஆதரவாளர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்ன கொழும்பில் இல்லாததால் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜெயசேகரவிற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை கையளிப்பது தாமதமாகியுள்ளது என பாராளுமன்ற வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. உத்தியோகபூர்வ பணி ஒன்றிற்காக சபாநாயகர் கொழும்பிற்கு வெளியே உள்ளார் என தெரிவித்துள்ள பாராளுமன்ற வட்டாரங்கள் இதன் காரணமாக நம்பிக்கையில்லா தீர்மானம் தாமதமாகியுள்ளது என தெரிவித்துள்ளன. நாளை மதியம் பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை கையளிக்க உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நடந்து முடிந்த 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாள்களுக்கு பதிலளித்த விதம் குறித்து பெற்றோர்கள் மாணவர்களிடம் கேள்வி கேட்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி கூறியுள்ளார். மாணவர்கள் தங்கள் குழந்தை பருவத்தை கழிக்க வாய்ப்பளிக்குமாறும் புலமை பரிசில் பரீட்சையை அடிப்படையாக கொண்டு குழந்தையின் குழந்தை பருவத்தை அளிக்க வேண்டாம் என்றும் பெற்றோரிடம் அவர் வேண்டுகோள் விடுத்தார். மேலும் புலமை பரிசில் பரீட்சை என்பது ஒரு பரீட்சை மட்டுமே. இதன் காரணமாக பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு அழுத்தம் கொடுப்பதை தவிர்க்குமாறு பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் வலியுறுத்தியுள்ளார். மேலும் கருத்து வெளியிட்ட அவர், குறிப்பாக இந்த சிறு பிள்ளைகள் தங்கள் குழந்தை பருவத்தை மகிழ்ச்சியாக கழிக்க ஒரு வாய்ப்பை வழங்க வேண்டும். புலமை பரிசில் பரீட்சை அதிக மன அழுத்தத்திற்கு ஆளாகாமல் தடுப்பது நம் அனைவரின் பொறுப்பாகும். பிள்ளைகளை தங்கள் திறனுக்கு ஏற்ப பரீட்சை எழுதுகிறார்கள்.
பிள்ளைகளின் திறன்கள் வேறுபட்டவை. எனவே பிள்ளைகளை ஒப்பிட்டு பார்த்து இன்று பரீட்சையில் மாணவர்கள் என்ன எழுதினார்கள் என்று கேட்டு அவர்களை தவறான பதில் எழுதினால் அவர்களை திட்டவோ தண்டிக்கவோ வேண்டாம். அவர்கள் சரியான பதில் எழுதினாலும் சரி, தவறான பதில் எழுதினாலும் சரி, அந்த நேரத்தில் பிள்ளைகள் வினாத்தாளை எவ்வாறு எதிர்கொள்கின்றார்கள் என்பதை முக்கியம். எனவே நம் பிள்ளைகள் எப்படி பதிலளித்தாலும் சரி, பிள்ளைகளின் குழந்தை பருவத்தை நாம் திரும்ப பெற முடியாது. எனவே இந்த குழந்தை பருவத்தை பதில்களை எழுதுவதை அடிப்படையாக கொள்ளாதீர்கள். புலமை பரிசில் பரீட்சை என்பது பிள்ளைகளுக்கு ஒரு பரீட்சை மட்டுமே. இந்த மாணவர்கள் எதிர்காலத்தில் சிறந்த பரீட்சைகளை எதிர்கொள்ளும் திறனை கொண்டுள்ளனர். அதனால் புலமை பரிசில் பரீட்சையை அடிப்படையாக கொண்டு பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு அழுத்தத்திற்கு உள்ளாக்கும் வகையில் செயற்பட வேண்டாம் என்று நான் தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் என்றார். செகண்ட் பேப்பரே லேசி, ஃபர்ஸ்ட் பேப்பரே அமாரு. පළවෙනි එක අමාරුයි. දෙවෙනි එක ලේසි. ආයි පාඩම් කරන්න ගියා ඉතින් නෑ නේද? අරවා නිදිය ගන්නවා. ලේසි දෙවෙනි පේපරේ, පළවෙනි පේපරේ ටිකක් අමාරු වුණා. හොඳට ලිව්වා. පාස් වෙනවා ෂුවර්. පාස් වෙයි කියලා. හොඳට ඉගෙනුවා. ඒ ගණන් ගැටලුත් හොඳට කරා. මල්ලිත් එක සෙල්ලම් කරනවා. අම්මා කිව්වා ශිෂ්‍යත්ව ලියලා ඉවර වුණ ගමන් ට්‍රිප් එකක් යනවා කියලා. 180ට වැඩි ඇති. හරිම නිදහස්. ගුඩෙන් ගොඩක් නිදහස්. තමයි සතුටින් ඉන්නවා. අපිට සතුට ඉවර වෙච්ච එක ගැන. අම්මෝ ලොකු නිදහසක් ලබා ගන්න ඇති කියලා හිතනවා. ළමයි ගොඩාක් පීඩනයකින් හිටියේ. ළමයි කියන ඉවරයි ලොකු බරක් ඔළුවේ තියලා බිමින් තිබ්බා වගේ. ඉවරයි ඉතින් ළමයි හොඳට ලියන්න ඇති. බලමු ඉතින් නේද ප්‍රතිඵල. හොඳින් ලියන්න ඇති කියලා හිතනවා. உலக வங்கியின் வாகன விலை நிலை குறியீட்டின்படி 2021ஆம் ஆண்டில் வாகன கொள்வனவில் உலகில் 3வது அதிக விலையை கொண்ட நாடாக இலங்கை தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த குறியீட்டில் இலங்கையின் மதிப்பெண் 175 என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது வாகன விலைகள் உலகளாவிய சராசரி அளவுகோலை 100ஐ விட இலங்கையில் விலை 1.75 மடங்கு அதிகமாகும். இதில் சிங்கப்பூர் மற்றும் மாலைதீவு ஆகிய நாடுகள் முதல் 2 இடங்களில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் இன்று முதல் 155ஆம் இலக்க பேருந்து சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் ஆனந்தகுமார் தெரிவித்துள்ளார். வடகொழும்பின் பிரதான மார்க்கங்களில் மட்டக்குழி முதல் சொய்சாபுர வரை செல்லும் 155ஆம் இலக்க பேருந்து சேவை சில ஆண்டுகளுக்கு முன்னர் நிறுத்தப்பட்டது. பின்னர் வடகொழும்பு நகரசபை உறுப்பினர்களின் தீவிர முயற்சியால் ஒரு சில பேருந்துகள் குறித்த பகுதியில் இயக்கப்பட்டன. எனினும் குறித்த பகுதியில் வாழும் பொதுமக்கள் விடுத்த கோரிக்கைகளுக்கு அமைய தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் பேருந்து சேவையை முழுமையாக இயக்குவதற்கு இணக்கப்பாட்டு எட்டப்பட்டுள்ளது. அம்பர் தொகையை வைத்திருந்த சந்தேக நபர் ஒருவர் திவுலுப்பிட்டிய போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். திவுலுப்பிட்டிய போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் திவுலுப்பிட்டிய நீர்கொழும்பு வீதியில் உள்ள பூமுகமான பகுதியில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட சுற்று வளைப்பின் போது இந்த கைது இடம்பெற்றுள்ளது. சந்தேக நபரின் வசமிருந்து விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த 1 கிலோ 200 கிராம் அம்பர் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. அதன் பெறுமதி 50 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமாக இருக்கும் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர். சந்தேக நபர் வத்துருகம கிரிந்திவெவ பகுதியைச் சேர்ந்த 44 வயதானவர் என தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக திவுலுப்பிட்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் நேற்று இரவு இடம்பெற்ற கத்திக்குத்து தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததுடன் 2 பெண்கள் உள்ளிட்ட 4 படுகாயமடைந்துள்ளனர். பூங்குடுதீவு 1ஆம் வட்டாரத்தைச் சேர்ந்த 40 வயதுடைய அற்புதராசா அகிலன் என்பவரே உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் மீது சரமாரியாக கத்திக்குத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதில் அந்த நபர் சம்பவம் இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் என தெரிய வருகிறது. அதேவேளை கத்திக்குத்து தாக்குதலை மேற்கொண்ட நபரை பிடிக்க முயன்ற 2 பெண்கள் உள்ளிட்ட 4 மீதும் கத்திக்குத்து தாக்குதலை மேற்கொண்டு விட்டு தாக்குதலுக்கு இலக்காகி காயமடைந்த 4 யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் ஊர்காவல்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். பல கோரிக்கைகளை முன்வைத்து இன்று முதல் செயற்படுத்தப்படவிருந்த நாடளாவிய பணி புறக்கணிப்பை அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. வைத்தியர்களின் இடமாற்றம் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பணி புறக்கணிப்பை நடத்த திட்டமிடப்பட்டிருந்ததுடன் இன்று காலை 8 மணிக்குள் தமது கோரிக்கைகளுக்கு தேர்வுகள் வழங்கப்படாவிட்டால் அது நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் கூறப்பட்டது. அதன்படி சுகாதார அமைச்சருடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது கிடைத்த நேர்மறையான மற்றும் ஆக்கப்பூர்வமான பதில்களை கருத்தில் கொண்டு நாடளாவிய பணி புறக்கணிப்பை அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் நிர்வாக குழு இடைநிறுத்தி உள்ளது.
யாழ்ப்பாணம் கொடிகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட A9 வீதியின் மிருசுவில் பகுதியில் நேற்றிரவு 4 வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் 3 படுகாயமடைந்துள்ளனர். கிளிநொச்சி திசையிலிருந்து யாழ் நோக்கி பயணித்த காரும் யாழ் திசையிலிருந்து கிளிநொச்சி திசை நோக்கி பயணித்த டிப்பர், கூலர் வாகனம் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஆகியன ஒன்றோடு ஒன்று மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தில் 35 வயதான நபர் ஒருவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்துக்குள்ளான வாகனங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளதுடன் 3 படுகாயமடைந்த நிலையில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அதில் ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொடிகாமம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் தாராளமான நிதியுதவியுடன் சர்வதேச புலம்பெயர்வு அமைப்பால் நடைமுறைப்படுத்தப்பட்ட படகு கண்காணிப்பு அமைப்பின் செயற்பாடுகளை கண்காணிப்பதற்காக ஆஸ்திரேலிய பொதுநலவாயத்தின் ஆளுநர் நாயகம் மேன்மை தங்கிய கௌரவ சாம் மாஸ்டின் AC அவர்கள் இலங்கைக்கு மேற்கொண்டுள்ள உத்தியோகபூர்வ விஜயத்தின் ஒரு பகுதியாக மெரிச மீன்பிடி துறைமுகத்திற்கு விஜயம் செய்தார். ஆளுநர் நாயகத்தை கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் பிரதி அமைச்சர் ரத்ன கமகே அவர்கள் வரவேற்றார். இந்நிகழ்வில் இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் மேன்மை தங்கிய பால் ஸ்டீஃபன்ஸ், இலங்கை மற்றும் மாலத்தீவிற்கான IOM தூதரக தலைவர் கிறிஸ்டின் பார்கோ, கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சின் செயலாளர் கலாநிதி கோலித கமால் ஜினதாசு மற்றும் மீன்பிடி மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சுசாந்த காவத் ஆகியோர் உட்பட பல பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். யானைகள் ரயில்களுடன் மோதும் சம்பவங்கள் அடிக்கடி நிகழ்வதன் காரணமாக பிரதான ரயில் மார்க்கங்களில் யானைகள் பெரும்பாலும் உலாவும் பகுதிகளுக்கு அருகில் பொருத்தப்பட்டுள்ள CCTV கேமரா அமைப்பை ரயில்வே திணைக்களம் நேற்று ஆய்வு செய்தது. இந்த கேமரா அமைப்பு அபன்பொல யானைகள் செல்லும் ரயில் சுரங்கப்பாதைக்கு அருகிலும் கல்லோயா மற்றும் மின்னேறிய பிரதேசங்களில் யானைகள் அடிக்கடி உலாவும் இடங்களுக்கு அருகிலும் சுமார் 2 மாதங்களுக்கு முன்பு பொருத்தப்பட்டது. 24 மணி நேரமும் இயங்கும் இந்த கேமரா அமைப்பு சோலார் பேனல்கள் மூலம் மின்சாரத்தை பெறுகிறது. கேமராவில் பதிவு செய்யப்படும் காட்சிகளின் அடிப்படையில் அனுராதபுரம் பிரதான ரயில் கட்டுப்பாட்டு நிலையத்திற்கு GPS மூலம் சிக்னலை அனுப்பும் தொழில்நுட்பத்தை நிறுவ ரயில்வே திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அந்த நேரத்தில் ரயில் மார்க்கத்தில் இயங்கும் ரயில்களின் சாரதிகளுக்கு காட்சிகளின் அடிப்படையில் தகவல்கள் தெரிவிக்கப்படும். ரயில்வே பொது முகாமையாளர் தம்மிக ஜெயசுந்தர் உள்ளிட்ட அந்த திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் இந்த கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இதுபோன்ற ஒரு கேமராவை நிறுவ ரயில்வே திணைக்களத்திற்கு சுமார் 20,000 ரூபாய் செலவாகும் என்றும் அவர் கூறினார். எனவே வன நன்கொடையாளர்கள் இருந்தால் அவர்கள் இந்த கேமரா அமைப்புகளை வழங்க முடியும் என்றும், அப்படியானால் ரயில்வே மார்க்கத்தின் யானைகள் இருக்கும் பகுதிகளில் கூடுதல் கேமராக்களை நிறுவ முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். முல்லைத்தீவு மாவட்டம் ஒட்டுசூட்டான் போலீஸ் பிரிவில் இராணுவத்தினரின் தாக்குதலுக்குள்ளாகிய பின்னர் காணாமல் போன நிலையில் முத்து ஐயன் கட்டு குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட இளம் குடும்பஸ்தர் நீரில் மூழ்கியே உயிரிழந்தார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் ஒட்டுசூட்டான் போலீஸ் பிரிவு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: முல்லைத்தீவு போலீஸ் அத்தியட்சகர் பிரிவுக்கு உட்பட்ட ஒட்டுசூட்டான் போலீஸ் நிலையத்தின் சிவநகரில் பிரதேசத்தில் அமைந்துள்ள 12வது சிங்க படையணி முகாமை அப்புறப்படுத்துவதற்கு சில நாட்களாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதன்போது 7/8/2025 அன்று இரவு வேளையில் அகற்றப்பட்ட இரும்பு மற்றும் வெளிப்புற பொருட்களை எடுத்து செல்வதற்காக அதன் முகாம் வளாகத்தினுள் அனுமதியின்றி நுழைந்த 5 பேரை விரட்டி அடிப்பதற்காக முகாமில் உள்ள உத்தியோகத்தர்கள் நடவடிக்கை எடுத்தனர். அதில் தப்பிச் செல்ல முயன்ற ஒருவர் முத்து ஐயன் கட்டு குளத்தில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக வடக்கு மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபரின் உத்தரவுக்கமைய போலீஸ் விசேட குழுவால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மேற்படி நபர்கள் முகாம் வளாகத்தினுள் நுழைந்த போது முகாமில் உள்ள உத்தியோகத்தர்கள் அவர்களை கண்டு விரட்டி அடிக்க முற்பட்ட போது இதன் விளைவாக உள்ளே நுழைந்தவர்கள் தாக்கப்பட்டது தெரியவந்ததன் காரணமாக சிப்பாய் ஒருவரையும் கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மேலும் முகாமுக்குள் நுழைந்த திருட்டுச் சம்பவத்தை மேற்கொள்வதற்காக இந்த குழுவுக்கு உதவிய மேலும் 2 சிப்பாய்களும் ஒட்டுசூத்தான் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் மூவரையும் நேற்று முன்தினம் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். 3 சந்தேக நபர்களையும் 19/8/2025 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இறந்தவரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சடலம் தொடர்பாக வெளிப்படையான தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் எவ்வித செல்வாக்கும் இல்லாமல் வெளிப்படையாகவும் பாரபட்சமின்றியும் நடத்தப்பட்டு வருகின்றன. மேலும் ஒட்டுசூட்டான் போலீசாரும் போலீஸ் விசேட அதிரடி படையினரும் இணைந்து அந்த பகுதியில் பாதுகாப்பை உறுதி செய்து தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். முந்தையன்கட்டு குளப்பகுதியில் இடம்பெற்ற படுகொலை மூலம் மீண்டும் இராணுவத்தினரின் அராஜகம் வெளிப்பட்டிருப்பதாக குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் செயற்பாட்டாளர் முருகையா கோமகன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் அராலியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அழைப்பின் பேரில் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட திருமதி சமந்தா ஜாய் மாஸ்டின்
உள்ளிட்ட குழுவினர் நேற்று காலை கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டனர். உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது திருமதி சமந்தா ஜாய் மாஸ்டின், ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் பிரதமர் கலாநிதி அரிணி அமரசூரி ஆகியோரை சந்தித்து இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்தினார். ஆஸ்திரேலியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது மற்றும் இரு நாடுகளின் பரஸ்பர அனுகூலங்களை வழங்கும் தற்போதுள்ள ஒத்துழைப்பு துறைகளை விரிவுபடுத்துவது குறித்து இந்த சந்திப்பின் போது கவனம் செலுத்தப்பட்டது. மேலும் திருமதி சமந்தா ஜாய் மாஸ்டின் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு விஜயம் மேற்கொண்டதோடு பண்டாரகம, மிரிஸ்ஸ மற்றும் வெலிகமவில் ஆஸ்திரேலியாவின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்படும் பல திட்டங்களை பார்வையிட்டார். ஆஸ்திரேலிய ஆளுநர் நாயகம் உள்ளிட்ட குழுவினரை வழியனுப்பும் நிகழ்வில் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் கிருஷாந்த் அபேசேன மற்றும் வெளியுறவு அமைச்சின் அதிகாரிகள் குழுவும் இணைந்து கொண்டனர். நாட்டில் கடந்த சில மாதங்களாக சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வருகிறது. இந்த நாட்களில் நுவரெலியாவுக்கு சுற்றுலா பயணிகள் வருகை தருவதற்காக காலநிலை பொருத்தமானதாக உள்ளமையாலும் நாட்டில் அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ள நிலையிலும் சுற்றுலா பயணிகளின் வருகை காரணமாக நுவரெலியா பிரதான நகர், அக்கல பூங்கா, விக்டோரியா பூங்கா, கிரகரி பூங்கா, கிரகரி வாவி கரையிலும், உலக முடிவு, சீதா எலிய கோவில், வரலாற்று சிறப்புமிக்க தபால் நிலையம் போன்ற பகுதிகளிலும் சுற்றுலா பயணிகள் கூட்டமாக குவிந்ததை காண முடிந்தது. அத்தோடு நுவரெலியா கிரகரி வாவி கரையில் அமைக்கப்பட்டுள்ள கார்னிவல் களியாட்ட நிகழ்வுகளிலும் மட்டக்குதிரை சவாரி செய்யும் இடத்திலும் பெருந்தொகையான சுற்றுலா பயணிகள் குவிந்து காணப்படுகின்றனர். இவ்வாறு சுற்றுலா பயணிகள் விடுமுறை நாட்களில் நுவரெலியாவிற்கு வருகை தருவதால் வாகன தரிப்பிடங்களிலும் நுவரெலியா பதுல்லை, நுவரெலியா கண்டி, நுவரெலியா அட்டன் போன்ற பிரதான வீதிகளிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதனால் வாகனங்கள் அணிவகுத்து ஊர்ந்து செல்வதையும் காண முடிந்தது. இலங்கை முழுவதும் தரம் 5 மாணவர்களுக்கான புலமை பரிசில் பரீட்சை நேற்று காலை 9:30 மணிக்கு ஆரம்பமாகியது. அந்த வகையில் நானோயா நகரில் மாணவர்கள் மிக ஆர்வத்துடன் பரீட்சை மண்டபத்திற்கு செல்லக்கூடியதை அவதானிக்க முடிந்தது. நானோயா நகரில் மத்தியில் அமைந்துள்ள நாவலர் கல்லூரியில் அமைக்கப்பட்டிருந்த 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை மண்டபத்திற்கு மாணவர்கள் ஆர்வத்துடன் வருகை தந்தனர். அத்துடன் ஆலய வழிபாடுகளில் ஈடுபட்ட மாணவர்கள் பெரியவர்களிடமும் பெற்றோர்களிடமும் ஆசிகள் பெற்று பெற்றோர்கள் இன்று காலை ஆர்வத்துடன் மாணவர்களை பாடசாலைக்கு அழைத்து வந்ததையும் காண முடிந்தது. நானோயா நகரில் அத்தோடு பரீட்சை நிலையங்களுக்கு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முக்கியஸ்தர்கள் இந்திய தூதரக அதிகாரிகளை நேற்று நுவரெலியா கிராண்ட் ஹோட்டலில் சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டார்கள். இலங்கைக்கான இந்திய துணை உயர்ஸ்தானிகர் டாக்டர் சத்யாஞ்சல் பாண்டே மற்றும் இந்திய துணை உயர்ஸ்தானிகர் VS சரண்யா ஆகியோரை இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் முக்கியஸ்தர்கள் சந்தித்து கலந்துரையாடினர். இந்த சந்திப்பில் இருநாட்டு நட்புறவு, தொழிலாளர் நலன், சமூக முன்னேற்றம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து விரிவான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதன்போது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பில் நிதிச் செயலாளரும் தவிசாளருமான மருதபாண்டி ராமேஸ்வரன், நுவரெலியா மாநகர சபை பிரதி தவிசாளர் சிவன்ஜோதி யோகராஜ், கொட்டகல பிரதேச சபை தவிசாளர் ராஜமணி பிரசாத், அமைப்பாளர் சின்னையா பாலகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பலஸ்கட்டா என்ற திலின சம்பத் மேல்மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவில் இருந்து தப்பிச் செல்ல முயன்ற போது அவரது கால்கள் மற்றும் ஒரு கைக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. 90 நாள் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் பலஸ்கட்டா தற்போது மேல்மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவில் விசாரிக்கப்பட்டு வருகிறார். அதன்படி நேற்று முன்தினம் இரவு 9:15 மணியளவில் சந்தேக நபர் கழிப்பறைக்கு செல்ல வேண்டும் என்று கூறி தனது கைவிலங்குகளை கலற்றிவிட்டு 4 அதிகாரிகளுடன் கழிப்பறைக்கு சென்றுள்ளார். கழிப்பறைக்கு செல்லும் போது பலஸ்கட்டா அதிகாரிகளை தாக்கி 3வது மாடியிலிருந்து குதித்ததாக கூறப்படுகிறது. இதன்போது அவரது கால்கள் உடைந்துள்ளதாகவும் ஒரு கையின் முழங்கை பகுதி உடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பின் கீழ் சிகிச்சை பெற்று வருகிறார்.
தற்போதைய நிலையில் இஷாரா நாணயக்காரவே இலங்கையின் முதற்தர செல்வந்தராக இருப்பதாக கல்ஃப் நியூஸ் செய்திச் சேவை சுட்டிக்காட்டியுள்ளது. கடந்த 2010ஆம் ஆண்டு தொடக்கம் இலங்கையின் முதற்தர செல்வந்தராக இருந்த தம்மிக பெரேராவை மீறி இஷாரா நாணயக்கார முதலிடத்திற்கு வந்துள்ளதாக குறித்த செய்தியின் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லங்கா ஹொரிஸ் லீசிங் கம்பெனியின் உரிமையாளரான இஷாரா நாணயக்கார பல்வேறு நாடுகளில் மைக்ரோ கடன் திட்டங்கள், தேயிலை உள்ளிட்ட பல்வேறு வர்த்தகங்களில் முதலீடு செய்துள்ளார். அதன் மூலம் தற்போதைக்கு அவர் $1.6 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான சொத்துக்களை கொண்டிருப்பதாக கல்ஃப் செய்தி சேவை சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த பட்டியலின் முதல் இடத்தை இந்தியாவின் முகேஷ் அம்பானி பெற்றுள்ளார். மேல், வடமேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தர மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறு மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பிறகு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. வெளிநாட்டு செய்திகள். துருக்கியின் வடமேற்கு மாகாணமான பாலிகேசிரில் நேற்றிரவு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. 6.1 ரிக்டர் அளவில் உணரப்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் குறைந்தது ஒருவர் உயிரிழந்ததாகவும் 29 பேர் காயமடைந்துள்ளதாகவும் வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. அத்துடன் இந்த நிலநடுக்கத்தால் பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததாகவும் அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர். சிந்தர்கி நகரத்தை மையமாக கொண்டு இந்த நிலநடுக்கம் 16 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வசிக்கும் இஸ்தான்புல்லின் வடக்கே சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவில் ஏற்பட்டுள்ளது. சிந்தர்கியில் இடிந்து விழுந்த கட்டிடத்தின் இடிபாடுகளில் சிக்கியிருந்த வயோதிப பெண்ணொருவர் மீட்கப்பட்ட நிலையில் உயிரிழந்ததாக துருக்கி உள்துறை அமைச்சர் அலி எர்லிகாயா தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அந்த கட்டிடத்திலிருந்து மேலும் 4 பேர் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வாஷிங்டனில் வீதியோரங்களில் வசிப்பவர்களையும் வெளியேற்ற நடவடிக்கை எடுத்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் குற்றவாளிகள் என கருதுபவர்களை சிறையில் அடைக்கவும் தீர்மானித்துள்ளார். இந்த நடவடிக்கையானது வாஷிங்டனை முன்னர் இருந்ததை விட பாதுகாப்பானதாகவும் அழகாகவும் மாற்றும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த நடவடிக்கை மிக விரைவில் செயற்படுத்தப்படும் எனவும் வீதியோரங்களில் வசிப்பவர்களுக்கு வேறு இடங்களை வழங்க உள்ளதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 5 ஊடகவியலாளர்கள் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காசா நகரில் உள்ள அல்-ஷிஃபா மருத்துவமனைக்கு அருகில் ஊடகவியலாளர்கள் தங்கியிருந்த கூடாரத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அல் ஜசீரா செய்தியாளர் உட்பட 5 ஊடகவியலாளர்கள் உயிரிழந்துள்ளனர். நேற்று காலை காசா நகரில் உள்ள அல் ஷிஃபா மருத்துவமனையின் பிரதான வாயிலுக்கு வெளியே ஒரு கூடாரத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 7 பேர் கொல்லப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அவர்கள் இறப்பதற்கு சற்று முன்னர் அல் ஷரீஃப் என்ற 28 வயதான அல் ஜசீரா செய்தியாளர் அவரது எக்ஸ் தள பக்கத்தில் இஸ்ரேல் காசா நகரின் கிழக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் கடுமையான தாக்குதல்களை நடத்தி வருவதாக பதிவிட்டுள்ளார். இதேவேளை அல் ஜசீரா ஊடகம் ஒரு அறிக்கையில் இந்த கொலைகள் கருத்து சுதந்திரத்தின் மீதான மற்றொரு பொது தாக்குதல் என்று குறிப்பிட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தியகம மஹிந்த ராஜபக்ச மைதானத்தில் கடந்த வார இறுதியில் நடைபெற்ற 103வது தேசிய மெய்வல்லுநர் சாம்பியன்ஷிப் தொடரானது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கோலூன்றி பாய்தல் வீரரான அருந்தவராசா புவிதரன் நிகழ்த்திய ஒரே ஒரு போட்டி சாதனையுடன் நிறைவுக்கு வந்தது. இம்முறை தேசிய மெய்வல்லுநர் சாம்பியன்ஷிப் தொடரானது இந்த ஆண்டு நடைபெறவுள்ள உலக மெய்வல்லுநர் சாம்பியன்ஷிப்பிற்கான தகுதிகான் போட்டியாக அமைந்த போதிலும் போட்டி தொடர் பெற்ற 2 தினங்களிலும் எதிர்பார்ப்பை மெய்வல்லுநர்களில் யாரும் அடைவு மட்டத்தை எட்டவில்லை. இதற்கு சீரற்ற காலநிலையும் முக்கிய காரணமாக அமைந்தது. இதனிடையே இந்த
இந்த ஆண்டு தேசிய மெய்வல்லுநர் சாம்பியன்ஷிப் தொடரின் அதிசிறந்த மெய்வல்லுநர் வீரராக ஈட்டி எறிதல் வீரர் ருமேஷ் தரங்கவும், அதிசிறந்த மெய்வல்லுநர் வீராங்கனையாக 400 மீட்டர் வீராங்கனையான நதிசா ராமநாயக்கவும் தெரிவாகினர். ஸ்டார் தமிழ் செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும்.